உங்களுக்கும் உங்கள் ஸ்கின் பளபளன்னு எந்த ஸ்கின் வந்து செம்மையாக நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குட்டு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் ஃபேஸ் இவ்வளோ ஒரு க்ளோவாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கே, என்ன பண்ணீங்க, என்ன பேக் போட்டீங்க, எந்த பார்லர் போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது, பளபளன்னு. எங்கேயாவது ஒரு மார்க் இருக்கா பார்த்தீங்கன்னா? நீங்கள் சொல்லுவீங்க இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸே அப்படி தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பேக் வந்து ஃபேஸில் இப்போ நான் அப்ளை பண்ணேன். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து பளபளன்னு இந்த மாதிரி மாறிடும். அவ்வளோ ஒரு ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து செம்ம சூப்பராக மாற்றிடும். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாமா வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பால் தாங்க, அதாவது காய்ச்சாத பாலை தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. 5லேருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். அதனால நம்ம இன்னொரு பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் கரெக்டாக ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கிறேன். 2 3 4 5 6 7 நல்லா திக்கான மில்காக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பசம்பால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பால் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஸை வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றிடுங்க. அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் பால். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாலை வந்து அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த பால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம முகத்துக்கு சுருக்கங்கள் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் நல்லா பளிச்சுன்னு மாற்றக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நம்ம ரெகுலராக வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம காய்ச்சாத பால் தானே எடுத்துருக்கோம். அதனால் இது வந்து கொதி வரட்டும். நல்லா முடிஞ்ச அளவு நல்லா திக்கான மில்கை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து கொதிச்சுட்டு வரும்பொழுது நம்ம இது கூட சேர்க்க போகிற இன்னும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா சுகர், ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகரை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம ஆல்ரெடி மில்க் வந்து நல்லா திக்கான மில்காக தான் எடுத்துருக்கோம். ஆனாலும் இது வந்து நல்லா இன்னும் திக்காக மாறி வந்தால் நமக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக கிடைக்குங்க. சுகர் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் சுகரை முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அல்லது பொடியாக இருக்குது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக மாறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நமக்கு மில்க் வந்து திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். அடிப்பிடிக்காமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கலர் பார்த்திங்களா, நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு பாருங்கள். நம்ம 7 ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் வந்து இப்போ இருக்கிறது நமக்கு ஒரு 3-4 ஸ்பூன் தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குங்க. அது நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர், டேன், பிக்மெண்டேஷன், மங்கு எல்லாத்தையுமே கிளியராக மாற்றிடும். ஃபேஸில் இருந்துச்சுன்னா நாள்பட்ட மங்கெல்லாம் உடனே நொடியில் எடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் அன்வான்டாக ஹேர் இருக்குது, ரொம்ப நாளாக மீசை தாடியாக இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அன்வான்ட் ஹேரெல்லாம் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபேஸில் வரவே வராது. ஏன்னா நம்ம இதில் மஞ்சள் பொடியெலாம் ஆட் பண்ணிக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேற்கொண்டு முளைச்சி வராது. இப்போ இதை அப்படியே நம்ம சின்ன ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூடாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது, நல்லா திக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் 100% நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்றதை பார்த்துடலாமா? ஒரு சூப்பரான பொருளுங்க. இது என்ன அப்படின்னா என்ன மாவுன்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இது வந்து கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். இந்த கோதுமை மாவு தான் இதோட வந்து சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு.
ஏன்னா நம்ம ஃபேஸில் வலிஞ்சிடக்கூடாது. அப்ளை பண்ணும்பொழுது நல்லா பிடிக்கணும் நம்ம ஃபேஸில். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க ஹேரெல்லாம் அப்படியே அடியோடு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நமக்கு வரணும். இப்போ உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து மில்க் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கூடாது. நம்ம இதில் வந்து ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சேர்த்தோம்னா தான் நமக்கு பசை மாதிரி ஃபேஸில் நல்லாவே பிடிக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போயே நல்லா பேஸ்ட் மாதிரி பிடிக்குது. இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. நான் அடுத்து நம்ம சேர்க்கறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் லெமன் தாங்க. இந்த லெமனை வந்து ஃபேஸுக்கு டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எரிச்சல், நமச்சல், குத்தல் இந்த மாதிரி ஏதாவது வரலாம் ஒத்துக்காதவங்களுக்கு. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் லெமனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. இப்போ நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், அதிகம்லாம் கிடையாது. ஃபியூ ட்ராப்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். என்னடா இவ்வளோ பசையாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா இப்படி இருக்கணும். நம்ம ஃபேஸில் நல்லா பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சாதான் நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி என் ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணி என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சூப்பராக மாறுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கூடாது. உடனே நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, ஃபேஸை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரம் ஆயிலியா, அப்படியே ஸ்கின் ரொம்ப டார்க்காக டல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்க முகத்தை நொடியில் பலன்னு சூப்பராக மாற்றினேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க ஃபேஸை நல்லா. அப்புறமேட்டு நீங்கள் ஏற்கனவே பிரைட்டாக தானே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக டேனாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேன் ஆகிருக்கு நிறையவே. அதெல்லாம் மங்கு வேறு இங்கெல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றுமே இல்லை, நான் வந்து மில்க் தான் எடுத்துருக்கேன். வாயில் விழுந்துருச்சு. மில்க் எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை விட்டுடலாம். இதுக்காக நீங்கள் காட்டன்லாம் தேடி எடுத்து ஃபுல்லாக தொடச்சி அதெல்லாம் பண்ணுற அவசியமே இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட் டவல் இருந்தால் தொடச்சி விட்டால் போதும். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும், அழுக்கெல்லாம் கொஞ்சம் நீக்கிடும். அதுக்கு தான் நம்ம மில்க் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் வந்து தொடச்சிடலாம். இப்போ ஃபேஸை வந்து ஒரு இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற டவலில் ஃபுல்லாக தொடச்சேன். என் ஐப்ரோ பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் இன்னும் வீடியோ போட்ட பாடு இல்லை, கண்டிப்பாக போடுறேன். போடக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போது கண்டிப்பாக போடுவேன். மக்களே என்னை திட்டாதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் முடியல அதனால தான். ஆனால் இப்போ வந்து விட இப்போ நல்லா கொஞ்சம் ஐப்ரோ வந்து க்ரோவாக இருக்குது. எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல அப்படின்ட்டு 2 மருந்து நான் யூஸ் பண்ணேன். அந்த 2 மருந்தும் எனக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது ஒன்று வந்து நல்லா ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஹேர் வந்து நம்ம நெருக்கமாக வளர்கிறதுக்கு. ஐப்ரோஸ்லாம் வளர்றது வந்து ரொம்ப மெதுவாக தான் வளருமா டாக்டர் சொன்னார். இப்போ ரொம்ப அழகாக எனக்கு வளர்ந்துருக்கு. நான் ஐப்ரோ பென்சிலே யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள் எனக்கு சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சொல்லாமல் போக மாட்டேன். வீடியோ போடுறேன். கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், சத்தம் போடாதீங்க, திட்டாதீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணவங்கலாம் திட்டுவீங்க கண்டிப்பாக. ஆமாம் அந்த அக்கா சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக அந்த மருந்து என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. டாக்டர்கிட்ட தான் போய் நம்ம எழுதி வாங்கிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதில்ல. தாராளமாக நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இதில் கூட அந்தளவுக்கு தெரியல ஏன்னா லைட் வெளிச்சத்தில். ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பேக் அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் பார்த்தீங்களா மில்க் வச்சு துடைக்கவும் இன்னும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி திக்காக இருக்கும். நம்ம புருவத்தில் படாமலே அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நிறைய அன்வான்ட் ஹேர் இருக்கனால ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து டார்க்காகவும் தெரியுது. மூக்கிலலாம் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. மூக்கில் போடுறதுலாம் தப்பு இல்லை. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் அதெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும்.
சின்னில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய நமக்கு முடி இருக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் புருவத்துலலாம் படாமல் அப்ளை பண்ணுறது நமக்கு நல்லது. அப்படியே அப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கெல்லாம் வந்துடாது எனக்கு. ஏன்னா இப்போ தான் புருவம் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், புருவத்தில் படாமல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போலாம் புருவத்தில் பட்டால் பிடுங்கிக்கிட்டுலாம் வந்துடாது அப்படியே முடியெல்லாம். அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி. முக்கால்வாசி என்னன்னா, டாக்டர் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளக் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பிளக் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நெறைய திக்கா இருக்கிற ஐப்ரோஸ் கூட அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கு நெறைய வாய்ப்புகள் அதிகம். ஏஜ் ஆக ஆக அத பிளக் பண்றத வந்து பிளக் பண்றதே தவறு தான். அந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் விடுறதே இல்ல. நான் வந்து பிளக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அது கூட காரணமா கூட இருக்கலாம். எனக்கு இந்த மாரி ஐப்ரோஸ் போனது. இப்ப நான் பண்றதே கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நல்ல ஷேப் வந்துருச்சு. அதுவா ஷேப்பா வந்துருது. நல்லா வளர்ந்துருது. அதனால எனக்கு வந்து பண்றது இல்லை நானு. நம்ம புருவத்தில் படாம அப்ளை பண்ணியாச்சு. இங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நமக்கு நிறைய முடி இருக்கும். சூப்பரா வந்துடும். ஒரு சொட்டு முடி கூட இருக்காதுங்க. அன்வான்டட் ஹேர் இருக்குன்னு பயப்படவே வேண்டாம். அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இது அப்படியே நமக்கு ட்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. எப்படி ரிமூவ் பண்ண போறோன்றது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு டக்குன்னு எடுத்துட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பூன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து நைஃப் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ்லேருந்து எடுக்காதீங்க அப்படின்ட்டு. அது வந்து நான் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி அப்போ ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. பாருங்களேன் எந்த அளவுக்கு பலுபலுன்னு வந்துருக்கு பாருங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்துடலாம். அப்படியே கீழே விழுந்துச்சு. அந்த ஸ்பூனில் வரல. நான் வேறு ஸ்பூன் கூட எடுத்துக்கிறேன். ஸ்கின்னை எந்த டேமேஜும் பண்ணாத அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் இங்கே கன்னத்தில் இருக்க முடி, மீசையில் இருக்க முடி, தாடியில் இருக்க முடி எல்லாம் அழகாக வரும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை தவறுங்க. இந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. எல்லாம் வந்துடும். கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். 2 கையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கு பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஹேர்லாம் வந்துட்டா தான் இந்த மாதிரி நமக்கு பிரைட்டான ஒரு ஸ்கின் கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது. இன்னும் கூட நீங்கள் விடலாம் ட்ரை ஆகிறதுக்கு. ஆனால் ரொம்ப ட்ரை ஆனால் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம், வலிக்கும். நம்ம இந்த பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. பா ஏன்னா பிரைட் ஆக்கியிருக்கு பாருங்கள் ஸ்கின்லாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹேரை வந்து அப்படி எடுத்துரும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஐப்ரோவில் படாமல் நீங்கள் எடுக்கிறதோ அப்ளை பண்ணுறதோ அது மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு. வாப்பா பாருங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கு. பா இங்க பாருங்க கையில. பேச கழுவ வேணாம். சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸில் ஒரு க்ரீம் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கையை கழுவிட்டு வந்துடுறேன். நான் ஃபேஸை கழுவல, துணி வச்சு தொடச்சேன். கழுவுறதை விட உங்களுக்கு நான் எப்படி தொடச்சி காட்டும்போது உங்களுக்கு உண்மையான பதிவு. சாதாரண கிளாத்தில் அப்படியே ஈரம் இல்லாமல் தொடச்சிடாதீங்க. ஈரப்படுத்திட்டு தான் துடைக்கணும்.
ஃபேஸை கழுவவே தேவையில்லை. ரொம்ப ஜென்டிலாக தொடங்க. எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு முன்னாடியே ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா க்ளீனாக கிளியரான ஸ்கின்னாக பார்க்குறதுக்கு எப்படி ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? செம்மையாக இருக்குங்க ஃபேஸ். அப்படியே முடியெல்லாம் பாருங்கள், ஏதாவது இருக்கா கொஞ்சமாவது வலுவலுவலுன்னு இருக்குது, என்னமோ ஷேவ் பண்ணது மாதிரி இருக்குது. செம்மாவாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு. நல்ல ஷைனிங் பாருங்கள் அந்த மூக்கு கிட்டலாம். இத்தனைக்கு நம்ம தண்ணி போட்டு கூட வாஷ் பண்ணவே இல்லை, நான் துணி வச்சு தொடச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நீட்டாக தொடச்சாச்சு. அப்படியே விட்டுடலாம், நம்ம தண்ணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் கொஞ்சமாக அலோவேரா ஜெல் மட்டும் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ரோஸ் வாட்டர் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா நான் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். ஐயோ நினச்சே பார்க்க முடியே, செம்மையாக இருக்குது. வாவ், உங்களுக்கும் உங்கள் ஸ்கின் வந்து இப்படி பளபளன்னு எந்த ஹேருமே இல்லாமல் ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோவாக ஷைனிங்காக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். உண்மையாக நினச்சே பார்க்க முடியல என்னால். செம்ம ஒரு ரிசல்ட் பாருங்க எப்படி இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக். ஒரு முடி இல்லை பாருங்கள், இந்த முடியெல்லாம் போகும்போது நல்லா பல ஆயிடுச்சு. இங்கே அந்த டேன் மங்கு எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. சூப்பராக ரிசல்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.